ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டார் டெக். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த வண்டி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபியூஸ் டெஸ்டர். ஃபியூஸ் டெஸ்டர் எப்படி நீங்களே செய்யலாம், ஃபியூஸ் டெஸ்டரை எப்படி செக் பண்றது, இதுதான் வந்து ஒரு ஃபியூஸ் டெஸ்டர். இது பாருங்க, ஒரு பாயிண்ட் லைன் வருது, இன்னொரு பாயிண்ட் லைன் வரல. இன்னொரு தடவை காட்டுறேன் இருங்க. இந்த பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், டெஸ்டர் ஃபியூஸ் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஸ்ல ஒரு லைன் வருது, இன்னொரு சைட்ல லைன் வரல. ஸோ அப்போ இந்த ஃபியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரி ஃபியூஸ் போனதை நம்ம ஜென்ரலா எப்படி செக் பண்ணுவோம்? ஒரு டெஸ்டர் வச்சு செக் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணுவோம். ஒருத்தர் ஒரு டெக்னாலஜி. சிலர் வந்து ஒன்னொன்னா கழட்டி இந்த மாதிரி நோஸ் பிளேயர் கழட்டி செக் பண்ணுவாங்க. ஒரு டெக்னாலஜி ஒரு டெக்னீஷியன் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலா இது வந்து ஒரு டெஸ்ட் லேம்ப், அதாவது ஃபியூஸ் டெஸ்டர் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். அது பாருங்க, இந்த ஃபியூஸ் போயிருக்கு. அப்போ ஃபியூஸ் டெஸ்டர் வச்சீங்கன்னா ஃபியூஸ் மட்டும் பார்க்கறது இல்ல, லைனும் செக் பண்ணலாம். இதுல வந்து மைனஸ் வச்சு மைனஸ் லைன் வருதா இல்ல வந்து பிளஸ் லைன் வருதா அப்படின்றது செக் பண்ணலாம். இப்ப இந்த வேற ஃபியூஸ் போட்டுட்டு அதே டெஸ்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க. காட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு சைடுமே லைன் வரும். இதுலயும் லைன் வருது, ஃபியூஸ் அந்த சைட்லயும் லைன் வருது. ஸோ அப்போ இந்த ஃபியூஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து டைம் சேவிங் தான். ஸோ இந்த ஃபியூஸ் டெஸ்டர் மாதிரி வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது ஒரு ஃபியூஸா நம்ம செக் பண்ணிட்டே போகலாம். இது வந்து எலக்ட்ரிஷியன் ஜென்ரலா எல்லா எலக்ட்ரிஷியனுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபியூஸ் டெஸ்டரை நம்ம எப்படி செய்யலாம், எப்படி நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஓனா அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ இதுதாங்க அந்த ஃபியூஸ் டெஸ்டர். இது நானே ரெடி பண்ண ஃபியூஸ் டெஸ்டர். இந்த ஃபியூஸ் டெஸ்டருக்கு மொத்த காஸ்ட் பாத்தீங்கன்னா, செலவான காஸ்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபா, 100 rupees ஒன்லி. இந்த ஃபியூஸ் டெஸ்டர்ல வேற ரொம்ப எதுவுமே கிடையாது. 4 பாட்டு தான் இருக்கு. 4 பாட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டர். இந்த டெஸ்டர் எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். உங்களுக்கு எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். இது நார்மலா வரதுதான். டெஸ்டர் வச்சு நீங்க வந்து இது அமுக்குனீங்கன்னா அந்த ஏசி வோல்டேஜ்ல வச்சு செக் பண்ற டெஸ்டர். இந்த டெஸ்டரை எடுத்துட்டு இதை என்ன பண்ணிட்டேன், இந்த டிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை கிரைண்ட் பண்ணிட்டேன். இந்த முனையை பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ணிட்டு எதுக்காக கிரைண்ட் பண்ணனா, சப்போஸ் நம்ம ஃபியூஸ் இதான் ஃபியூஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு 15 amp ஃபியூஸ் செக் பண்ணணும், லைன்ல செக் பண்ணும்போது காட்டுறேன். ஒரு பாயிண்ட் வைக்கணும்னா அந்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஷார்ப்பா இருந்ததுன்னா வச்சு செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது வச்சாச்சு. இதுக்குள்ள இருக்க யூனிட் எல்லாமே கழட்டிட்டேன். இது ஸ்டெம், இது அப்படியே ஸ்டெம் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பல்ப் இருக்கு பாருங்க. இந்த பல்ப் ஒண்ணுமே இல்லை, நார்மல் ரூஃப் லைட் பல்ப். ரூஃப் லைட் பல்ப் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும்? இந்த நார்மல் ரூஃப் லைட் பல்ப் தான் இது. இந்த பல்ப் ஒன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒயர் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஷாப்லயே வச்சிருப்பீங்க, இருந்தாலும் எலக்ட்ரிக் கடையிலயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளிப். இந்த கிளிப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 rupees தான். இந்த கிளிப் எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலயும் இல்ல வந்து டூல்ஸ் கடையிலயுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பை ஒரு பேட்டரியோட நெகட்டிவ்ல மாட்டலாம், இல்ல எர்த் பாயிண்ட்லயே மாட்டலாம். எந்த பாயிண்ட்ல வச்சா மாட்டிட்டு நீங்க இன்னொரு பாயிண்ட்டை வந்து பிளஸ் செக் பண்ண போறீங்க, இல்ல ஃபியூஸ் லைன் செக் பண்ண போறீங்க, இல்ல ஒயர்ல வந்து லைன் வருதான்னு செக் பண்றதுக்கு, இல்ல கண்டினியூட்டி செக் பண்றதுக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இதை வந்து கிரவுண்ட்ல வச்சுட்டு இதை பிளஸ் வச்சு செக் பண்ணும்போது லைட் எரியுதான்னு பார்க்க போறீங்க. அவ்வளவுதான். இது நான் வந்து பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து நான் வந்து ஒரு கார் கேர் கிட் மாதிரி டூல் மாதிரி வச்சிருக்கேன். இதை பத்தி அப்புறமா ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இது ஓபன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் ஆல்ரெடி டெஸ்டர்லயே வரும், நம்ம வந்து வாங்கி போடணும் தேவையில்லையே, அந்த டெஸ்டர் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பல்ப் தெரியும். இந்த பல்ப் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, இந்த ரூஃப் லைட் பல்ப், காருக்கு வர ரூஃப் லைட் பல்ப். இந்த பல்பு அதுக்கப்புறம் உள்ள ஒண்ணுமே கிடையாது. நார்மல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் ஒரு ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் நல்லா கிரைண்டிங் மிஷின் வச்சு சீவிருக்கேன். இந்த டெஸ்டர் போடுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்ல பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லா வந்து ஹோல்ஸ், சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அது தெரியும் பாருங்க, ஒரு ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் வழியா இந்த ஒயர் உள்ள போயிட்டு இந்த ஒயரை வச்சு இந்த ஸ்ப்ரிங்கை கட்டிட்டேன்.
அவ்வளவுதான். கட்டின பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், கட்டியாச்சு. இது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ள இதை போட வேண்டியதான். போட்டு டைட் பண்ண வேண்டியதான். டைட் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒயர், நீங்களே உங்களுக்கு ஒரு ஒயர் ரெடி பண்ணி இதோட பாயிண்ட் போடுவீங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இது வந்து ஒரு கிளிப், இது பாத்தீங்கன்னா தெரியும். இது கனெக்ட் பண்ணி இதுல ஸ்க்ரூல போட்டாச்சுன்னா அவ்வளவுதான். இதுல கனெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த ஒயர் அதுல போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான். இது நீக்கிறது, இதுக்கு ஒரு இதுவே கொடுத்துருப்பாங்க. இந்த வழியா உள்ள தள்ளிட்டு இது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சுன்னா இது ஸ்ப்ரிங் லோட். அவ்வளவுதான். இது போய் டைரக்டா ஏதாவது ஒரு எர்த்லயோ இல்ல பேட்டரியோட எர்த்லயோ கனெக்ட் பண்ணிட்டு இதை பிளஸ், இது பிளஸ் வச்சு நீங்க ஃபியூஸ் செக் பண்ணா செக் பண்ணிக்கலாம். இது எப்படி செக் பண்றது, எப்படி யூஸ் பண்ணிருக்குன்றது வாங்க காட்டுறேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு VWோட வண்டி. இதுல பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட், அது பாருங்க கிளிப் கனெக்ட் பண்ணிட்டேன். அது கிளிப் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்படி ஏதாவது பாடி கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபியூஸ் செக் பண்றேன் பாருங்க. ஒரு ஃபியூஸா செக் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னா கழட்டி செக் பண்ணணும்னு தேவை கிடையாது. அப்படியே வந்து அந்த கிளிப்பை வந்து ஏதாவது ஒரு பாடி கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு ஃபியூஸ் செக் பண்ணீங்கன்னா எல்லா ரெண்டு சைடுமே லைட் எரியுது. ஸோ ரெண்டு சைடுமே லைட் எரியுதுன்னா அப்போ இந்த ஃபியூஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அப்போ ஒன்னொன்னா கழட்டி பாக்குற டைம் வந்து சேவ் ஆகும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இதுவும் வந்து ஒரு பென்ஸோட காரு, உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு டைம் சேவிங், நீங்களே வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு டூல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.